சி இந்தியாவோட 24 ரெக்கவர் பண்ணாங்க. ஏன்னா மில்லர் இருந்தான், அதுக்கப்புறம் பிரெவிஸ் தான். இன்னைக்கு கூட பிரெவிஸ் நல்லா ஆடினான். அந்த ஒரு ஓவர் 24 ரன்ஸ் கம்ப்ளீட்லி ஓவர் சீகா. ஒரு ஃபைட்டிங் டோட்டல் அட்லீஸ்ட் ஃப்ரம் தி பொசிஷன் தே வேர். என்ன அடி சீகா, மார்க்கோ யான்சன், பிரெவிஸ், ஸ்டப்ஸ் மூணு பேரும் பாரு எப்படி ரிகவர் பண்ணாங்க பாருங்க. See, Yanu was brilliant. I'm not saying no 5-6 நம்மளோட ஒரு மேட்ச் போடுவார், ஒன் டே மேட்ச் அடிச்சாங்க, அடி அடிச்சுதான் ஆகணும். I'm not saying no Nani, but the point is this 163 13 hours அடிச்சிருக்காங்க. 169 170. What is this? Not a bad total draw. It is a bad total. End of the day. And great batting, a bad total, one of the greatest battings I've ever seen. One of the greatest chasing in the ever seen. I mean, I thought Sanju Samson not previously they ground left. Actually, one of the greatest chases. That was a difficult situation. இவெல்லாம் 13 ஓவர் ராணி ஃபினாலன் ஃபர்ஸ்ட் சைஃபர்ட் செமையா ஆரம்பிச்சான். சைஃபர்ட் எப்படி தான் ஆடிட்டா பாத்தியா? 2 பால் ஸ்ட்ரைட் அடிக்கிறாங்க, 3 பால் ஸ்கூப்ல அடிக்கிறாங்க. 2 பால் ஸ்ட்ரைட், 3 பால் ஸ்கூப், ஸ்ட்ரைட் ஸ்கூப் அக்ராஸ் ஆடல பாரு. இவங்க ஸ்ரீலங்கா அடிச்சு நிறைய அக்ராஸ் லைன் 2 பேர் அவுட் ஆனாங்க, போத் சைஃபர்ட் அண்ட் ஃபினாலன். இங்க ஒரு பால் அக்ராஸ் லைன் ஆடல. நம்பர் 1. நம்பர் 2, இவங்களுக்கு நம்ம பவர் மட்டும் நம்ம நேற்றுலாம் விசாரிச்சோம். இவங்களுக்கு யாருக்குமே ஸ்ட்ரைக் ரேட்டே கிடையாது, பவரே கிடையாது, மாட்டிப்பாங்க. நான் தான் சொன்னேன். டேக் பேக் மை வேர்ட்ஸ். என்ன பவர் சீக்கா அவன் பாத்துருப்பான், யூடியூப் ஷோ பாத்துறாங்க நியூசிலாண்டர்ஸ். மிஸ்டர் ஸ்ரீகாந்த், you tell me we don't have power. Excuse me, see my strike rate 303. You said we don't have strike rate. You just see 100 runs of just 33 balls, Mr. Srikanth, for information அப்படின்றாங்க. என்ன அடிடாது சைபர்ட் ஒன்ல கிழிச்சு கொடுத்து போயிட்டான். When Saifwad had got out, this fellow was on 20s only. Even வந்து ஒரு ஸ்டேஜ்ல 58 of 23 balls இருந்தானி, கடைசி 42 runs 10 balls அடிச்சிருக்காங்க. இது அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸ்ல ஒண்ணுமே கிடையாது. கிளியர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ். நீங்க பாருங்க, வேகன் வீல் பாருங்க. ஒரு ஸ்கூப் ஷார்ட் பால் போட்டா புல் டு மிட் விக்கெட் 6, குட் லெக்ல போட்டா ஸ்ட்ரைட் லாங் ஆன் மேல 6, இல்லனா டிரைவ் 4, ஷார்ட் அவுட் போட்டா அங்க 6. Of course நிறைய எட்ஜஸ் வென்ட் பாஸ் தேர்ட் மேன். That is bound to happen. In 2020 cricket, நீங்க எட்ஜ்லாம் அணி பண்ணிட்டா எட்ஜ் மாதிரி தேர்ட் மேன் மேல தள்ள போறது சகஜம் தான். நீ அதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் இன் T20 கிரிக்கெட் ஒண்ணுமே பண்ண முடியாது. அது பிகாஸ் யூ வாண்ட் அட்டாக் பண்ண முடியாது. சில வாட்டி ஹார்டா ஸ்விங் பண்ணும் போது இல்லாட்டி வெளில வந்து அப்படி இது ஆடும் போது உங்களுக்கு போகும். அப்படிதான் he got off the mark actually. That wicket அதான் நம்ம பேசினோம்ல சீக்கா, it's a high scoring venue. 200+ தேவை பேட்டிங் ஃபர்ஸ்ட், அப்பதான் பிரஷர் போட முடியும்னு. 169 restricted them. மறக்காத, இவர் 9 down. நீ you got to understand one thing. அதுல ஒரே ஒரு ஆள் தான்ப்பா, அதுல ஒரே ஒரு கோழி தான் இருக்கு. யாரு அந்த இவன்? அவன் பேருனா அந்த 24 runs கொடுத்தாரு. அவன் பேரு ஜிமி நீஷம், வாரிவல்ல நீஷம். அவன் பேரு வாரிவல்ல நீஷம். ஆனா பாருங்க, ப்ரூவிஸோட விக்கெட் எடுத்துட்டானே அவன்.